ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம அரபிக் டிசைன்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து அரபிக் டிசைனோட அந்த பேஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி, அந்த பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கான கிளாஸில் வந்து ஒரு ஹேண்டுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம அரபிக் டிசைன் நம்ம போடுவோன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டு காட்டுறது வந்து ஒரு அரபிக் டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுட்டு அதை சுற்றிலும் ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது அந்த பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பைஸ்லி ஒன்று கொடுத்துக்கோங்க. இதை நான் எம்டியாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து தான் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன் ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஹம்ப்பு கொஞ்சம் தள்ளியே வந்து நீங்கள் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்ம வரைய போகிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு எம்டியாக நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ அகெயின் திரும்பி ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்பைரல் சுற்றி பெட்டல்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு அகெயின் ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. பைஸ்லி போட்டுட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு ஒரு லைன் நம்ம கீழே எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து ஒரு 2 லேயர் நான் போட்டு காட்டியிருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி மெஹந்தி நம்ம போடுவோம், அரபிக் டிசைன் போடுவோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன சாம்பிளுக்காக தான் வந்து இதை நான் போட்டிருக்கேன். அகெயின் ஒரு ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்பைரல் போட்டு ஒரு பைஸ்லி ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மேங்கோ டிசைன் ஒன்று போட்டுக்கோங்க. மேங்கோ டிசைன் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நீங்களே எப்படி உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி 3 லேயரில் வந்து லைன் கர்வ் லைன் தான் நான் கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹாஃப் கர்வ் மாதிரி தான் வந்து 2 கர்வ் கொடுத்துட்டு அகெயின் அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு பைஸ்லி மாதிரி தான் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்பைரல்லேருந்து அப்படியே வந்து பைஸ்லி அந்த ஹெட்டு வந்து கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் டிசைன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் டபுள் லைன் ஹம்ப் அந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வந்து லைன் நீங்கள் குட்டி டாட் ஒன்று, குட்டி டாட்லேருந்து பெரிய டாட், இல்லைனா பெரிய டாட்லேருந்து குட்டி டாட் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் சென்டரில் அந்த 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு செக்குடு நான் போட்டுக்கிட்டேன். கிரிட் மாதிரி போட்டுட்டு உள்ளே டாட் வச்சுட்டு ஒரு லைன் கொடுத்து அதை ஹம்ப் கொடுத்துக்கிட்டேன். ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பெட்டல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு மேலே மட்டும் லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு வந்து ஒரு டாட்டு, நம்ம ஆல்ரெடி அங்கிட்டு வந்து சின்ன டாட்லேருந்து பெரிய டாட் வச்சுருப்போம். இங்கிட்டு வந்து பெரிய டாட்லேருந்து குட்டி டாட்டு இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் பைஸ்லி தான் வந்து ஒன்று வரைஞ்சேன். ஏன்னா மெஹந்தி வந்து அது முடிய போகுது. ஸோ அதனால் உள்ளேருந்து ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி ட்ராப் அதிகமாகிடுச்சு. அதனால் தொடச்சேன். மறுபடியும் அப்படியே தான் ஆகிட்டு இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்பே தண்ணி மாதிரி ரொம்ப ஃப்ளோ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஓன் டிசைன்ஸ் நீங்கள் என்ன டிசைன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து நம்ம பெட்டல்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடும் வந்து பெரிய டாட்லேருந்து குட்டி டாட் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இதில் வந்து பெட்டல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இன்னொரு லைன் கொடுத்து ஹார்ட் ஷேப் பெட்டல் போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஒன்றா இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து பெட்டல்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஷேடிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது அந்த பெட்டல்ஸ் கிட்ட மட்டும் லைட்டாக லீஃப் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு பைஸ்லி தான் நம்ம வந்து ஒன்று போட போகிறோம். பைஸ்லி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் ஜிக்ஸாக் லைன் தான் நான் கிரிட்டு கொடுத்துருப்போம்ல, ஜிக்ஸாக் கிரிட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் கொடுத்துக்கோங்க. பெட்டல்ஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த பெட்டல்ஸ் கிட்ட சென்டரில் வந்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து இன்னொரு லைன் கொடுத்து ஒரு ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் பெட்டல்ஸ் வந்து நம்ம தள்ளி தள்ளி ஸ்பேஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸாக வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டு அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங் மேலே வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு பைஸ்லி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. ஸோ சாரி, இடையில என்னால் கண்டினியூஸாக வாய்ஸ் கொடுக்க முடியல. கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, இருமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள். இடையில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்கள்.
நான் வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறது உங்களுக்கே புரியும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம 3 அரபிக் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். எந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 3 டிசைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஷீட்டை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.